இது என்ன சமையல் இது? இது வந்து கடாய் கறியா? குழப்ப கூட சொல்லி போட்டேன் சரியா? காணும் நான் இப்படி நீங்க என்ன இல்ல அளவு சரியா? எனக்கு தெரியல 1/4 கிலோ காணும். 1/2 கிலோ 100 1/4 கிலோ அங்க இருக்கு அழியிரு வணியா. நகல் எல்லாரையும் பிடிச்சி இன்றைக்கு வாங்க 3 நேரமும் உங்களுக்கு சமைச்சு தாரன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நீங்க பாரப்படுறது நீங்க பாரப்படுறது இல்ல அலட்சியம் நீங்க செல்லணும். அப்படியோ அந்த கட்டுற தூள்னு சொல்லி போட்டு அதை போட்டதுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று பட்டக்காரங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம பற்றி வரக்குள்ள ஒயில விட்டாச்சு இருக்கு. 3000க்கு அரைச்சிருக்கோம். இங்கே வந்துட்டு இப்போ தற்போதைக்கு 2200 தனி அரைச்சி போய்க்கிருக்கு. இவட தான் சமைக்க போகிறோம். இதில் தான் நான் ஃபுல்லாக ரெடி ஆகப்படுது. மண் பட்டது கழுவி தர அந்த தண்ணி கிடக்கல அவன் கழுவிக்கிருக்காங்க சரியா? பாருங்க கடைசி கட்டத்துக்கு சட்டிக்கை போட்டு சோறு சொல்லிட்டு பாடுது. என்ன ஃப்ரைட் ரைஸா? அதான் போடுங்க. அவர் மட்டும் தான் நினைக்கிறார். பெரிய பிரச்சனை கத்தியா கழுவி தரேன். அவர்கிட்ட என்ன பவர் மட்டும் தான். உண்மையா நான் இன்றைக்கு தான் பாடி சிறுவராகி கனகாலத்து பிறகு வாட்டியிருக்கேன். நான் 2 பேக்கு நிறைய வாங்கினேன். இந்த பேக்கு நிறைய அங்கே அந்த பேக்கெல்லாம் ஃபுல்லாக வாங்கினேன். டோட்டல் அதில் கொஞ்சம் சாங்க ஆப்போம். அப்படியெல்லாம் தரையா சட்டிக்கு ஒரு பெரட்டினது. உண்மையா சட்டப்படியா நல்லா இருக்கும். சொல்லு போட்டு எல்லாத்தையும் உண்டா போடுங்க. இந்த நாங்கள் சொல்ல கண்ணால் குஞ்சு சோறுன்னு சொல்ல பொடியமாக ஆக்கி சேர்ந்து சாப்பிட்றது உண்மையா நல்லா இருக்கு. இப்போ என்னன்னா நாங்கள் ஒரு சமையல் ஒன்று சமைக்கிறதுக்காக எங்களோட ஊரில் இருந்து கொஞ்சம் தூரமான ஒரு வயல் சார்ந்த இடங்கள் எங்களுக்கு ஒரு சமைப்போன மட்டும் போய்க்கிறீங்க. ராசாதியில் நண்பனை கூட்டிக்கு வேற ஒரு வடிவான இடம் குளத்துக்குள்ள நாமளே முதல் அடிக்காது. உங்களுக்கு வீடியோ விளங்காது. அவருக்கு வடிவான நான் இடையில முதல்ல கண்டுறேன். உங்களை பிடிச்ச ஒரு நாளைக்கு விடுங்களாம் போல. அவருக்கு கண் கொஞ்சம் கூர்மை எல்லாம் டக் பண்ணி தெரிஞ்சிடும். அவர் ஃபுல்லாக கூர்மையை நாத்தினவர். அப்படி எங்களோட பயணம் போய்க்கிருக்கு. முன்னுக்கு பார்த்தல விளங்கும் இதான் குடியிருப்புங்கிற இடத்துல தாண்டி போய்க்கிருக்கோம். கொஞ்சம் அடுத்த ஸ்லோவாங்கள அரசு ஓடு இருக்குதானே ஓட்டு கங்கா நிற்கிறாரு. சின்ன கடவுள் நீங்கள் எங்களுக்கு நம்ம என்ன தனித்துக்காக வாங்க இது கடை அந்த பொண்ணுக்கு அது மாமரம் எல்லா வடமே அப்படியோ சமைக்கிறதுக்கு போகிற 12 மணி இப்போ இது கடுமையாக பசிக்குது. பக்கத்தில் ஒரு பேக்கரி கடையில் தட்டு வாங்கினேன். எங்களோட ஊரில் இதெல்லாம் 20 ரூபா தான் பனிஷ். உண்மையாச்சு உண்மையெல்லாம் இதுவும் 20 ரூபா என்ன உண்மையா? நான் இன்றைக்கு தான் பாடி சிறுவராகி கனகாலத்து பிறகு வாட்டியிருக்கேன். நான் 2 பேக்கு நிறைய வாங்கினேன். இந்த பேக்கு நிறைய அங்கே அந்த பேக்கெல்லாம் ஃபுல்லாக வாங்கினேன். டோட்டல் 600 கணக்கு வந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு வட்டர் பண்ணேன். எங்களோட ஊர் வட்டர் பண்ணேன். பெரிய பெரிய வட்டர் பண்ணேன். சீப் இங்கே அகரபாத்தில் இதெல்லாம் யாழ்ப்பாணம் எல்லாம் சரியான விலை என்ன? எனக்கு தெரியல 1/4 கிலோ காணும். 1/2 கிலோ 100 1/4 கிலோ அங்கே இருக்கு அழியிரு வணியா. தக்காளி எவ்வளோ போகுது? தக்காளி எவ்வளோ போகுது மச்சான்? கிலோ 150 குறைஞ்சிருக்கேனே. மாதம் ஆகுதா? நான் இப்போ மாறும். இஞ்சிக்கு குறையிலேனே 500 ரூபா. சாப்பாடு போயா 2 காணும். 3000க்கு அரைச்சிருக்கோம். இங்கே வந்துட்டு இப்போ தற்போதைக்கு 2200 தனி அரைச்சி போய்க்கிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடை நல்ல அழகான இறைச்சியை போட்டு சொல்லியிருக்கோம். இன்றைக்கு இறைச்சி கறி என்ன முள்ள அள்ளி போடுங்க. நல்ல சதைக்கிற முள்ளை பார்த்து போடுங்கம்மா.
அரிசி அடுத்து அரிசி வாங்கணுமே. அரிசி நான் இவரத்தில் கடை வண்டிக்கு இல்லை இது என்ன இல்லை இவரத்தான ஒரு கடை வண்டிக்கு ஆனால் அரிசி பருப்பு மூணாங்காட்டங்கிற இடத்துல போய்க்கிருக்கோம். கஜன் என்ன சத்தம் போடாம வைக்கிறேன் எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட நல்லா இருக்கு. நல்ல இங்கே எப்படி ஜாமான் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எடுத்து சாப்பிடுங்க. அதில் கட்டு தான் பண்ணும். புவனேஸ்வரனே விரும்பின எல்லாமே நான் தான் எடுத்து பீச்சு போட்டு 160 ரூபா. எப்படி பேக்கரி ஐட்டம் நல்லையா? தண்ணி கொஞ்சம் எடுத்தாங்க. நல்லையா பேக்கரி ஐட்டம்? நல்லா இருக்கு. பசி ருசி அறியாது இந்த மாதிரி. ஆனா இது நல்லாவும் இருக்குது பசியும். ஐயோ நான் வெள்ளாமை வட்டி பார்க்கணும். நெல் எடுத்து போகிறாங்க. அதான் மழை வராமல் இருக்குன்னு. தண்ணி முடிஞ்சு நண்பர் பழக போய் தண்ணி எடுத்துக்கு வராரு எங்கட புவன். ரைட், ஓகே வாங்க. மூட்டை தூக்க வச்சுட்டாங்கண்ணே. மூட்டை தூக்க வச்சுட்டாங்க. டெய்லி தூக்குறாங்களா நீங்கள்? நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து தானே சமைக்கிறது. அப்போ மாறி மாறி ஒரு ஆள் வேலை செய்வோம். இப்போ நாங்கள் எங்கே போகிற மாட்டேன்னா அந்த 35ங்கிற இடத்துல போய்க்கிறீங்க. ஆலங்குளம் கழிச்சு என்ன மரம் தெரியுமா கஞ்சனுக்கு? இல்லையே, இது ஒரு மரம் மட்டும் சொல்றது தெரியாது. நான் இப்படி அழகா இருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வார இடம். இது இப்போ எல்லாம் வெட்டி சீசன் தானே, அதில் வந்துட்டு தண்ணி அங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ போகிற இடத்துல தண்ணி நிற்குமா இல்லையா தெரியா? ஒரு வழியாக சமைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே விஞ்சால ரெடி பண்ணி ஜெயன் ப்ரோ இறைச்சி வெட்டிக்கிறிக்கார். வெட்டி முடிஞ்ச இறைச்சி வெட்டி வச்சிருக்கார். இவட தான் சமைக்க போகிறோம். இதில் தான் நான் ஃபுல்லாக ரெடி ஆகப்படுது. இங்கே வாய்க்கால் தண்ணி போகுது. ஆனால் இப்போ கொஞ்சம் தண்ணி குறைவாக தான் போகுது. இங்கே வாய்க்கால் இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி குறைவாக போகுது. இந்த இடம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. முன்னாடி வீடியோ போகிற நம்மளோட நண்பர் இடம் போட்டேன். அவர் தான் கூட்டிக்க அந்த ஆக்கள் அவருக்கு சமைக்கிறதுக்கு. முன்னுக்கு இடம் மட்டும் பார்த்தேன். அவரது ஆக்கள் நீங்கள் அங்கே ஃபுல்லாக அதில் சமைக்க இயலாது. அப்படியே இஞ்சில் புவன் ப்ரோ அரிசக்காளி அடுப்பில் போட்டிக்கார். சோறாக்கி முடிஞ்சுன்னா அடுத்தது கறியா இல்லை வேணாம். இல்லை தண்ணி காணும். 1.5 கிலோ போட்டா சக்தி சின்னதுப்பா. எனக்கு அவியாது. 1.5 கிலோ அவியம் அவையம் என்று சொன்னேன். இது மாதிரி 2 பானையில் வைக்கிறாரு. சரி குழப்ப கூட சொல்லி போட்டேன். சரியா காணும். நான் இப்படி எடுத்து நீங்கள் என்ன இல்ல அளவு சரியா ஒரு கை பக்கம் விட்டுருங்க. இவ்வளவு விட்டுருக்கா தண்ணி இருந்தாலும். இது என்ன சமையல்? இது வந்து கடாய்க்கறி. கடாய்க்கறியா? கடாய்க்கறி. அந்த உள்ளையில போய் சமைச்ச மாதிரி இருக்கியா? அது காட்டுக்கறி. அது காட்டுக்கறி. பாப்போம் இந்த கடாய்க்கறி இது என்னென்ன போட்டிக்கல அதுக்குள்ள? இன்னும் ஒன்றும் போடல. உப்பு மிளகு மட்டும் தான் போட்டு கரண்டி தான். இது புது டிஷ் உண்டு, சின்ன டிஷ் உண்டு. உரப்பு இது சும்மா முசுப்பதி மிளகு உரைப்பு தானே. இது வந்து உரைப்பு பச்சைக்கறி என்று சொல்லி சொல்றோம். மிளகும் இந்த உப்பு கொஞ்சம் உண்டு போட்டு பச்சைக்கறி போட்டு. உப்பு மிளகு தான் இப்போ போட்டிருக்கீங்க. உப்பு மிளகு தான் போட்டு. மிளகு தான் வந்து தமிழர் பாரம்பரியத்தில் பாவிக்கிற ஒரு இது. குளிர்ச்சியான வயிற்று குளிர்ச்சியான ஒரு ஸ்பைஸ். செத்தல் எல்லாம் வந்து பிறகு தான் வந்தது. என்ன இன்னும் இதுக்கு தேங்காய் அது இது ஒன்றுமே என்ன செய்யுது போடல. இன்னும் போடல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டோம். கொஞ்சம் அவியத்து இருந்தால் தானே போடுறது. நம்ம கிட்ட தான் இல்லையே. இல்லையா வாங்கி வந்தோமே. வாங்கி நினைப்பேன். நான் சும்மா சொன்னேன். நான் எல்லாம் வச்சிருக்கிறோம். எடுக்கிறதா கஷ்டம். வேணுக்குள்ள எல்லாம் வச்சிருக்காங்க இடத்துல. எடுத்து வச்சிருக்கிறேன். தூள் இருக்கு, கட்டத்தூள் இருக்கு, அங்கே பெருஞ்சீரகம், இங்கே சரக்கு தூள், இங்கே மஞ்சள் தூள். அதான் போடுங்க. அவர் மட்டும் தான் நினைக்கிறார். பெரிய பிரச்சனை. கத்திய கழித்தாரன். அவர்கிட்ட பவர் மட்டும் தான் எல்லாம் செய்கிறேன். அரே மண்பாட்டடா கழித்தாரன். கை கால் இருக்கு, கழுவு பண்ணாங்க. ஏன் முக்குறீங்க? போங்க. வேலை செய்யறது எவ்வளவு உஷாரா இருக்காங்க பாருங்களேன். அரே மண்பாட்டை கழித்தாரன். அந்த தண்ணி கிடக்கல. அவன் தான் தெரியும் தானே. அவன் சமைக்க போறான். தண்ணி எடுக்கணுங்களா? கடி வைக்க போறானாவா? கவனம் மேல ஒன்று உளுந்தா குப்பரை கவுளுந்தா சரியா? எதால போறீங்க? எதால போங்கள? எப்படி தண்ணி கிளியரா இருக்கு பாத்தீங்களா? எப்படி தண்ணி
கேட்டுனா தானே வா கத்திய மண்ணெஞ்ச தள்ளிக்கறலா பெரிய காய் புவன் மண்ணெஞ்ச தள்ளிக்கறலா அப்படியே இறைச்சியில சாவிய வந்தது பிறகு கொச்சிக்கா தக்காளி முழுசா போறீங்க தக்காளி பிரச்சனை எல்லாம் மட்டும் கடைஞ்சு எடுக்கிறது இன்னொரு தக்காளி பழம் தாங்க தக்காளி இன்னொண்டு இந்த கொச்சிக்கா இந்த தக்காளி பழம் எல்லாம் அப்படியே முழுசா போடுறாரா இன்னொரு தக்காளி பழம் தாங்க போட்டு அப்படியோ வதக்கி எடுத்து இதுல தக்காளி பழம் அடுத்தது இந்த மிளகாய் அது வந்து இந்த என்ன மிளகானா இது கொச்சிக்காயா கொச்சிக்காய் இது வந்துட்டு சொல்றேன் இந்த சின்ன மிளகான்னு சொல்லி முழுசா போடுறேன் கடாய் கறி என்று சொன்னா என்னண்டா இந்த உப்பு இந்த மிளகு இந்த தக்காளி பழம் எல்லாத்தையும் ஒண்டா போட்டு சரியா இதை வந்து நல்லா வேக விட்டு கடைஞ்சி என்ன செய்யறது எடுத்தா கடாய் கறி கவரேஜ் மண் மாதிரி இருக்கு ஒரு இது கூட ஓடிஎம் கூட போகல கவரேஜ் கார்டு பிரச்சனை இருக்கு கடாய் தானே இந்த பாகிஸ்தான் வழி அங்க எண்ணெயா வேற முறையில நல்லா தானே இருக்கு நல்லா இருந்தேன் நானும் கடாய் சாப்பிட்டேன் நானும் கடாய் தான் அடிப்பாங்க என்ன மிதக்கும் அது கொழுப்பாளே நம்மள இறைச்சி கொழுப்பு இல்லை அப்படின்னா கொழுப்பு துண்டோட வட்டி தான் நீ போட்டு சாப்பிட்டு பாருங்க உப்பு 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 காணும் என்ன சொல்லுது இன்னும் சமைக்க முடியாது யாருக்கு சுண்ட தூக்கி நெச்சிரியாக்குமா இன்னும் வேற கொஞ்சம் காவசிங்க கழுவிக்கிறியாங்க சரியா நம்ம நல்லா கழுகுற இல்ல ரெண்டு பேரும் இப்ப பாருங்களா 50 பேர் ஒரு கட்சி சேர்ந்து என்ன வந்துகிட்டு தனியா ஒரு கட்சியா வச்சிருக்காரு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் சொன்னா அலசி நகல் எல்லாரையும் பிடிச்சி இன்றைக்கு வாங்க 3 நேரமும் உங்களுக்கு சமைச்சு தாரன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நீங்க பாரப்படுறது நீங்க பாரப்படுறது இல்ல அலசியர் நீங்க செல்லணும் நான் கேட்டது கட்டிங் போட தாங்க அதை வெட்டுவோம் நீங்க எங்களோட எப்படிதான் வெட்டு செல்லி காட்ட 2 வெங்க அது செல்லி காட்டக்கூடிய முடிஞ்சிடும் நாங்க மூடையில வெட்டுறாங்க இது 2 லட்சம் பார்த்தாலே அது விட்டு விழுந்துரும் கொஞ்சம் லைட்டா பண்ண போறோம் டேஸ்ட் பண்ண போறாங்க இன்னும் கடாய் சமைக்க முடியல டேஸ்ட் பண்ணி எல்லாம் இறக்கி முடிஞ்சிடும் போல இன்னும் உரப்பு கொஞ்சம் போடணும் அதை இது செய்யணும் அதில் வைக்கிற தண்ணி பூப்படா இதில் வைக்கிற தண்ணியா போகணும் அதே நீங்கள் செஞ்சு அதுவும் தண்ணியாக அப்படியோ அந்த கட்டுற தூள்னு சொல்லி போட்டு அதை போட்டதுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வெட்டக்காரங்க அப்படியோ இது கொஞ்சம் நம்ம பற்றி வரக்குள்ள ஒயிலை விட்டாச்சு சரி ஒயிலில் கொஞ்சம் முருகை விட்டாச்சு என்ன விடணும் எனக்கு கட்டுற தூள் தண்ணி நான் ஊர் பிள்ளைகள் நாங்கள் சமைக்கிற வந்துட்டு புதுனம் பார்த்துக்கிட்டீங்க இப்போ என்னென்ன போட்டீங்க இப்போ வந்து நம்ம இது போட்டோம் கருவேப்பிலை போட்டோம் கட்டர்தூள் போட்டு இருக்கிறோம் கட்டர்தூள் என்று சொன்னால் நம்மளோட மிளகாத்தூள் வந்துட்டு அந்த சல்லித்தூள் அது போட்டோம் மிளகு உப்பு இனி தக்காளி பழத்தை வந்துட்டு முழுசாக போட்டு இருக்கிறோம் இது கடாய் என்று சொல்றது வந்துட்டு கொஞ்சம் டைம் என்ன செய்யும் எடுக்கும் கொஞ்சம் அந்த தண்ணி வற்றி அப்படி அந்த பாகிஸ்தான் கடந்த ரொட்டியோட தானே சாப்பிடுவேன் சாப்பிட்டு இருக்கிறீங்களா அந்த செட்டப்புக்கு தான் எடுக்க போகிறோம் அடுத்ததுக்கு எண்ணெய் விடுறதா கொஞ்சம் விட்ட மாட்டோம் சரி உண்மையாக கடாயில் வந்து கொழுப்பு கூட யூஸ் பண்ணுவாங்க நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்ட மாட்டோம் சொன்னால் ஓகே குழம்பு மிளகாய் துப்பா எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க பிள்ளைகள் தமிழ் பத்து தானே செய்யாண்ட பாட்டு கணக்கு ஊற்றத்தவளே என்ன கொஞ்சம் ஊற்றின கொஞ்சம் ஊற்றினா இன்னும் ஓகே சமைச்சு முடிஞ்சு அப்படியே ஈஸியாங்க நாங்கள் கொஞ்சத்தை அப்படியே சோறு கொஞ்சம் இடத்துக்கு வந்தேன் நானும் ஜெரின் சாப்பிடுவேன் எப்படி ஜெரின் ஏதோ ஒரு மாதிரி இருக்கா இல்லை பரவாயில்லையா வாழ்க்கை எப்படி தான் போய்க்கிறீங்கண்ணே ஒரு வகையா அவர் அங்கே பருப்பு கறி ஒன்று ஆக்கி வந்தீங்க பருப்பு என்ன சாம்பார் என்ன சாம்பார் ஒன்று ஆக்கி வந்தீங்க முட்டை வச்சதுலா
இருக்கு முட்டை நைட்டுக்கா சரி இப்படி ஆம்லெட் போட்டு தருவான்னு சொன்னோம். ஒம்லெட் இல்ல ஆஃப் ஆயில் வடிவா சொல்லணும் வேண்டாம் இந்த அடுப்புல வைக்கலாம். தாங்க மட்ட கோப்பா இருக்கு தான் நாங்கள் வைக்கிறேன் சாரி நம்ம வத்தி பேரண்டு சும்மா சட்டப்படி அறிக்கை சொல்லு போட்டு எல்லாத்தையும் உண்டா போடுங்க. இந்த நாங்கள் சொல்ல கண்ணால் குஞ்சு சோறுன்னு சொல்ல பொடிய மாதிரி ஆக்கி சேர்ந்து சாப்பிட்றது உண்மையா நல்லா இருக்கு. பாருங்க கடைசி கட்டத்துக்கு சட்டிக்கை போட்டு சோறு சொல்லிட்டு பாடுது என்ன ஃப்ரைட் ரைஸா உண்மையாக சட்டிக்கை போட்டு பெரட்டி அடிக்கிறதுக்கு தானே அது கடுமையாகிக்கிறேன் அதான் பெரட்டு சட்டிச்சோறு எல்லாம் சூடு கறி சூடு சோறு சூடு பருப்பு சூடு. ஆனால் சட்டப்படியா இந்த பசிச்சு இந்த டைம் எத்தனை இப்போ ஒரு 3 மணி 5 மணி ஒரு 3:30 இருக்கும் 3:10 இருக்கு 3:10 இருக்கும் டைம் எத்தனை சரியா அதில் கொஞ்சம் இதை தாங்க அப்போ அப்படியெல்லாம் தரேன் தாங்க சட்டிக்கு அப்படி பெரட்டினது உண்மையா சட்டப்படியா நல்லா இருக்கு. இங்கே இந்த ஒருத்தரும் சாப்பாடு வந்தது பிறகு ஒருத்தரும் என்ன நிமிந்து பார்க்காங்க இல்லை பாருங்களேன் அப்படியோ சாப்பாடு போட்டு சரியான தூக்கம் தூவினாங்க இப்போ தான் எழுப்பி அப்படி வரக்குள்ள எங்களோட பிரதர் ஆள் வந்துட்டு தான் நம்ம அவரையும் கூட்டிக்கு அப்படியோ அங்கால இருக்கிற நம்முடைய இன்னொரு பிரதர் பேர் சாஜிதா அப்படியோ சாஜித்ங்கிற பிரதரும் இது நம்மளோட பிரதர் தான் 2 பேரும் அப்படியோ எங்கே போக முடியல இப்போ சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு ஜெயனுடைய நண்பரை வந்துக்கிட்டு கூடத்துக்கு நாளைக்கு அவருக்கு லெஃப்ட் டெஸ்ட் வந்துருக்காம அங்கே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண அவர் கடும் பிஸியான உள்ளுவண்ணா ஃபோனில் படிச்சுக்கிறீங்க படித்தது காணும் அச்சோ திரும்ப அப்படியோ அச்சு குடிஞ்சதால திமிராருல அப்படி இருக்கு இன்னும் இருக்கு எங்களோட ஊர் நைட் நைட்டில் கொஞ்சம் வாகனம் ஒரு கஷ்டம் தான் ஃபுல்லாக வாகனங்கள் இருக்கிறதால போய்க்கிறோம். இதோட வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டு அடுத்த நிகழ்வுகளை வந்துட்டு காட்டுறோம். ஓகே.